நாட்டின் முதல் ஆழ்கடல் துறைமுகம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் கேரளா. ஸோ கேரளால தான் இப்போ நம்ம நாட்டிலே ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஆழ்கடல் துறைமுகமானது தொடங்கப்பட்டிருக்கு. இதை வந்து நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் நாட்டுக்கு அர்ப்பணிச்சிருக்காங்க. ஸோ அதானி நிறுவனத்தோட இணைந்து பார்த்தீங்கன்னா தனியார் துறையும் பொதுத்துறையும் இணைந்து இந்த துறைமுகம் நிறுவிருக்காங்க. இதோட பேர் என்ன? விழிஞ்சம் துறைமுகம். ஸோ இதை வந்து இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ஸோ கேரளாவில் திருவனந்தபுரத்துக்கு அருகே தான் நம்ம நாட்டின் முதல் தானியங்கி துறைமுகம் மற்றும் நம்ம நாட்டுடைய முதல் ஆழ்கடல் துறைமுகமான விழிஞ்சம் துறைமுகமானது நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு. இதை பிரதமர் மோடி அவர்கள் தான் நாட்டுக்கு அர்ப்பணிச்சிருக்காங்க. ஸோ இந்த துறைமுகம் மூலமா மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா சுமார் 1,00,000 சரக்கு கண்டெய்னர்களை வந்து கையாள முடியும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய லெவலில் தான் இந்த ஒரு துறைமுகத்தை வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 24 மீட்டர் இயற்கை ஆழம் கொண்டது இந்த துறைமுகம் சொல்லியிருக்காங்க. வேற என்ன சிறப்பம்சம்னா இது நம்ம நாட்டுடைய முதல் தனியார் துறைமுகம், நெக்ஸ்ட் முதல் ஆழ்கடல் துறைமுகம், நெக்ஸ்ட் அதானி நிறுவனம் பார்த்தீங்கன்னா பொதுத்துறை மற்றும் தனியார் பங்களிப்பின் கீழ் 8,867 கோடி செலவுல இந்த துறைமுகத்தை அமைச்சிருக்கு. நெக்ஸ்ட் இப்போ விழிஞ்சம் துறைமுகத்தினால என்ன பயன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேரளா வந்து பொருளாதாரத்தில் ஓரளவு வந்து முன்னேறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று வந்து நம்ம நாடு பார்த்தீங்கன்னா 75% பார்த்தீங்கன்னா சரக்கு பரிமாற்றத்துக்கு வெளிநாடுகளுடைய துறைமுகங்களை தான் பயன்படுத்தி இருந்தது. இப்போ விழிஞ்சம் துறைமுகம் மிகப்பெரிய துறைமுகமாக இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க, தொடங்கியிருக்காங்க. ஸோ அதனால நம்ம நாட்டில் சரக்குகளை நம்மளே கையாள முடியும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நம்ம நாடு பார்த்தீங்கன்னா கப்பல் கட்டுமானத்தில் உலக அளவில் முதல் 20 நாடுகளில் ஒன்றாக இருக்குது அப்படின்னும் பிரதமர் மோடி தெரிவிச்சிருக்காங்க.